நண்பர்களே, நான் இங்க செரி பிளாசம் பார்க்க போயிருந்தேன். போன வாட்டி போன அதே இடத்துக்கு போக வேண்டாம யோசிச்சு, இந்த வாட்டி நக்காஜிமா பார்க் அப்படின்னு ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன். சோ அதுக்காக 7 கடல், 7 மலை அதெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். அப்பலாம் சொல்ல மாட்டேன். ட்ரெயின்ல வெறும் 10 நிமிஷம் தான். இந்த செரி பிளாசம் பார்க்க நான் தவம் இருந்ததால விடிய காலையில 10 மணிக்கே எழும்பிட்டேன். அப்புறம் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஷார்ப்பா 12 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். எஸ், ஒரு வழியா பார்க் ரீச் ஆயிட்டோம். வாவ் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஒரு பூ கூட இல்லாம மரமெல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு. சரி வேற பார்க்க போலாம் ஒரு இடத்தான் எடுத்து வச்சு அதுக்குள்ள வயிறு கடாம இருந்துச்சு. சரி ஓகே செரி பிளாஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு பக்கத்துல இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியாணி சாப்பிட போயிட்டேன். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சது ஓனர் அங்கிள் நான் இந்தியன் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்கி தோரா டயல் கியா நம்பர் அப்படின்னு எங்கிட்ட இந்தியில பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ அங்கிள் நம்ம தமிழ்நாடு, நமக்கு இந்தி தெரியாது அப்படின்னு நான் சொல்ல, நான் ஹைதராபாத் அப்படின்னு அவர் சொல்ல, பதிலுக்கு நானும் ஓ அங்கிள் ஹைதராபாத் தான், நாங்க 2 வருஷம் இருந்திருக்கேன், அங்க இருக்க மக்கள் அவர்களின் பாசம் அது எனக்கு இன்னொரு வீடு போன்றது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிரியாணி கொடுப்பாங்கன்னு நினைச்சு எக்ஸ்ட்ராவா பிட்டு போட்டா கிண்ணத்துல எடுத்து வந்து வைக்கிறாங்க பிரியாணிய. அடே நீங்க பிரியாணி கிண்ணத்துல கொடுத்தா கூட நான் மன்னிச்சு வேண்டாம், ஆனா அதுக்கு தொட்டுக்க ரசமும் முட்டைக்கோசம் கொடுத்தீங்களே அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. சும்மால சொல்லக்கூடாது, ஹைதராபாத் பிரியாணி டேஸ்டா இருந்துச்சுங்க. ரசமும் முட்டைக்கோசம் கூட டேஸ்டா இருந்துச்சு. நாட்டை விட்டு வந்துட்டாலே இந்தியன் ஃபுட்னு சொன்னாலே குறை சொல்லாம சாப்பிட்டு பழகிக்க வேண்டியதுதான். பல ஆங்கிள் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பார்க்குக்கு போறதுக்காக சப்வே ஸ்டேஷன்ல போயிட்டு இப்படி ஒரு போஸ் ஆனா இப்படி பேனு புடுங்குறதே வேலையா போச்சு. ஒரு வழியா ட்ரெயினை பிடிச்சி அடுத்த பார்க்குக்கு போய் பார்த்தா பூவெல்லாம் பூத்து குலுங்குது. Spending the night in Dixon, 60-odd miles from a plan. Is it too late to learn to listen? சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாம என்ன செரி பிளாசம் பார்க்கவா வந்தோம்? நல்ல போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தரமான லொகேஷன் இல்லையா, அதனால வந்திருக்கோம். எப்படி இருக்கு நம்ம கெட்டப், நல்லா இருக்கா? போன வாட்டி போன செரி பிளாசம்க்கும் இந்த வாட்டி போனதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். போன வாட்டி கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சோறுனா இருந்தனால போட்டோ வீடியோஸ் எல்லாம் அதிகமா எடுக்கல. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வேமா சூசோ எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம பாக்குற இடத்துல எல்லாம் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு சில இடத்துல எல்லாம் இந்த மாதிரி தனியா வேற பேசிட்டு இருந்தேன். என்ன மட்டும் போட்டோ வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு வழியில இந்த பப்பியை பார்த்து அதோட ஓனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி இதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இந்த பார்க்குள்ளே ஒரு ஸ்ட்ரைன் இருந்துச்சு, அங்கேயும் நிறைய மரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதால அந்த ஏரியாலையும் போய் பார்த்தேன். அங்க போனா அங்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க ஒவ்வொரு ஸ்டாலையா நான் வெறிச்சு பார்க்க நானும் ஏதோ வாங்க போறேன்னு நினைச்சு அங்க இருக்கவங்களும் இரசனசே அப்படின்னு என்ன வெல்கம் எல்லாம் பண்ணாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல நாம விண்டோ ஷாப்பிங் பண்ற போஸ்டின்னு. நடந்து டயர்டாயி சுத்தமுத்தம் பார்த்தா தூரத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை. அப்புறம் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு அந்த பக்கமா நடைய கட்டிட்டேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. அப்புறம் என்ன ஒரு பெஞ்சில உட்காந்து கொஞ்ச நேரமா இந்த ஐஸ்கிரீமை வச்சுதான் நக்கிட்டு இருந்தேன். ஜாலியா இருக்கானா இன்னைக்கு, அவ்வளவா கூட்டம் இல்ல. இந்த பார்க் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த செரி பிளாசம்க்கு நல்ல பெரிய பார்க், இங்கதான் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ அவ்வளவா கூட்டம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேல லீவ் தான், ஒரு 4 நாள் தொடர்ந்து லீவ் வருது. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே லீவா தான் இருக்க போகுது. அதனால ஒருவேளை அப்போ வரலாம் அந்த மாதிரி வெயிட் பண்றாங்களா தெரியல. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்னைக்கு அதுக்காக ரொம்ப கம்மியெல்லாம் சொல்ல முடியாது, கூட்டம் இருக்கு. நான் போன வாட்டி வந்தப்போ ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஆனா போன வாட்டி நான் வந்து லாஸ்ட் டே தான் வந்தேன், அதனாலயா கூட இருக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த சைக்கிள் எல்லாம் நம்ம ஸ்கூல் தாண்டியாச்சுன்னா சைக்கிள் ஓட்டினா நம்ம எல்லாம் பாவப்பட்டவங்க, பிச்சைக்காரி காசு இல்லாதனால சைக்கிள் ஓட்டணும், ஒரு பைக் எடுக்க கூட வக்கில்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்படித்தானே நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் சைக்கிள் ஓட்டுவோம். அதுக்கு மேல நம்ம எல்லாம் பெரிய ஆளுங்க, நம்ம எல்லாம் ஓட்ட மாட்டோம் அந்த மாதிரி. ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஃபுல்லா இங்க வந்துட்டு இங்க ஹொக்காய்தோல பாத்தீங்கன்னா 6 மாசம் கிட்டத்தட்ட 6 மாசம் வின்டர் ஸ்னோஃபால் இருக்கும். அந்த 6 மாசம் அவங்களால ஓட்ட முடியாது. ஆனா மத்த 6 மாசம் ஃபுல்லா சைக்கிள் தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் எல்லாருமே சைக்கிள்ல தான் சுத்திட்டு இருப்பாங்க. நானும் சரி ஒரு சைக்கிள் வாங்கலாம் பார்த்தா ஓட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நாளையா எடுத்தோ பொண்ணு அழைச்சிட்டோங்கோ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செரி பிளாசம் முடிஞ்சிச்சு. வந்தாச்சு, பிரியாணி தின்னாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. நல்லா ஜாலியா அங்கேயே போய் வந்ததுக்கு நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. நாளையா எடுத்தோம், இனிமே பொட்டியை கட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.